என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 30வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சொஸ்த மனம் என்று சொன்னால் மனம் சொஸ்தமடைந்த நிலையில், அதாவது சுகமாக இருந்தால் அந்த சுகம் சரீரத்திலும் வெளிப்படும் சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதுவே சரீரத்தில் ஜீவனை கொண்டு வரும். சில பேருடைய வாழ்க்கையிலே சில பலகீனங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? மருத்துவர்கள் பல காரணங்களை சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியான ஒரு காரணத்தை சுட்டி காட்டுகிறார். அவங்க சரீரத்தில் அந்த வியாதி காணப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், மனதில் காணப்படும் ஆரோக்கியமற்ற காரியங்கள் தான் காரணம். எல்லாரும் குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் இதை குறித்து சொல்லவில்லை. உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். இந்த பலகீனத்துக்கு காரணம் என் சரீரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சில பிரச்சனைகளா, அல்லது மருத்துவர் சுட்டி காட்டுறாரு இதனால தான் அதனால தான் சொல்கிறாரு, அதுதான் காரணமா? அல்லது உங்கள் மனம் சரியாக இருக்கிறதா? அதாவது மனதில் காணப்படுகிற கொடூர எண்ணங்கள், மனதில் காணப்படுகிற கசப்புணர்ச்சிகள், பெருமைகள், கோபங்கள், இருமாப்புகள், இதுவே பல பேருடைய சரீரத்தில் வியாதியாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கு. பாருங்கள் மகனே, மகளே, உன்னை நிதானித்துப்பார். உன் சரீரத்தில் காணப்படுகிற பலகீனங்களுக்கு உன் மனதில் ஏற்பட்டிருக்கிற ஆரோக்கியமற்ற காரியங்கள் தான் காரணமா என்பதை கர்த்தருடைய சமூகத்திலே நிதானித்துப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்கள் மனதில் ஏற்பட்டிருக்கிற ஆரோக்கியமற்ற காரியங்கள் அது சரீரத்தில் பலகீனமாய் வெளிப்படும் பொழுது, என்னதான் மருந்து மாத்திரை நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவு சிறந்த ஒரு மருத்துவரை போய் நீங்கள் அணுகி நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டாலும், அல்லது அவங்க சொல்லுகிற காரியங்கள்லாம் செய்தாலும் சரி, சுகம் கிடைக்காது. பாருங்கள். ஏனென்றால் ஆரோக்கியம் முதலில் எங்கு ஏற்பட வேண்டும்? மனதில் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற பலகீனங்களுக்கு உன் மனதில் ஏற்பட்ட ஆரோக்கியமற்ற காரியங்கள் தான் காரணமா என்பதை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி உன்னை அர்ப்பணித்து கேட்க ஆரம்பி. கர்த்தர் அதை உணர்த்துவார். அது மாத்திரமல்ல, உங்களை சுகப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியத்தில் உடன்தானே மனம் திரும்ப ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அங்கு பரிபூர்ண சுகத்தை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.